வணக்கம் மக்களே. அதாவது எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஏன் அலையிறாங்க தெரியுமா? அதேமாரி இந்த கட்சியில் சேர்கிறதுக்கெலாம் இப்போ ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால் அதிகமாக பிரச்சனை வரும். எவ்வளவோ பாவம் பண்ணுறானுங்க இந்த அரசியல்வாதிகள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து தட்டி கேட்குறதுக்கு ஒழுங்கான ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அவனுங்கெல்லாம் பயந்துக்கிட்டு எவனுமே இப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவனை வெளில அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை அவனை போட்டு தீத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எவனும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். எவனாலையும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் எல்லாருமே தப்பு பண்ணுறானுங்க. எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் ஏன் வேணுங்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபில் போனால் உட்காந்தோமா 60 வயசு வரைக்கும் எதையோ ஒன்று பண்ணோமா வந்துக்கிட்டே இருக்கலாம். அதோடு இல்லாமல் நான் அவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ரொம்ப நல்லவனாக இருந்தான், அதாவது இந்த லஞ்சம் வாங்காமல் இந்த பொம்பளைங்களை கூட்டி கொடுத்தானுங்கன்னா வேணான்னு சொல்கிறது, இந்த பாலிட்டிக்ஸ் பண்ணாமல் இந்த கெட்டதை ஏதாவது ஒருத்தன் சொல்கிறான்னா அதை செஞ்சுட்டு அப்படியே கும்பிடு போட்டு அவனுங்களை காலை நக்கிறவனுங்களை மட்டும்தான் அவனுங்க வந்து மேலே வச்சு போகணும். தப்பு பண்ணுறவனுங்களை மட்டும்தான் மேலே வச்சு போகணும். தப்பு பண்ணாமல் இந்த நல்லவனாக இருக்கிறவனுங்களெல்லாம் இப்போ போலீஸ்காரங்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனுங்களை போட்டு, நல்லவனாக இருந்தான்னா போட்டு அல்ல கழித்து அவனை கடைசியில் காலில் ஊழ வச்சு அவனை வந்து தப்பு பண்ண வைப்பாங்க. இதே தான் அரசியல்வாதியிலையும் எல்லாமே, கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே. அதுக்காக எல்லா துறையிலையுமே இருக்காங்களான்னா சொல்ல முடியாது. எல்லா துறையிலையுமே இல்லை. இப்போ தீ அணைப்பு துறையிலலாம் இல்லை, அவங்கள கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது இவனுங்களே ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிவிட்டு நீ தீ அணைக்க போகாமல் இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா இவனுங்க போகாமல் இருப்பானுங்க. இந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதே எப்படி அப்படின்னா, ஒரு ஹையர் அஃபிஷியலை வச்சு தான் பண்ணானுங்க. அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் தான் ரொம்ப தப்பு பண்ணுறவங்க. உண்மையாக சொல்லணுன்னா அவனுங்க எப்படி அங்கே வரானுங்க அப்படின்னா, அவனுங்க லஞ்சம் வாங்கியிருப்பானுங்க, அவனுங்களுக்கு எல்லா வீக்னஸுமே இருக்கும், எல்லா 7 தவறுகளையும் பண்ணுவாங்க.